வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா ஐஸ் சாப்டர் 1ஓட எக்ஸ்ட்ரீம் மோடு தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப பயப்படுறவங்க பேயை பார்த்து பயப்படுறீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிளிட்ச் அப்படி இப்படின்னு வரும், ஆடுற மாதிரி ஷேக் எஃபர்ட்ஸ். அதனால தான் என்ன நான் வர எக்ஸ்ட்ரீம் மோடில் ஆடுவேன்னா ரொம்ப பயங்கரமாக வரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வேணும்னா ஸ்டார்டிங்கில் ஸ்கிப் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஓகேன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, வாங்க வேறு வரலாம், பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பரண்ட்லி ஏதோ யாரோ ஒருத்தர் ரிச் மேனா நம்ம வீட்டுக்கு போய் திருட வந்தோம், கடைசியில் பார்த்தா இங்கே நம்மளே மாட்டிக்கிட்டோன்னு அப்படி சொல்ல வரானுங்க. 30 பேக் எடுக்கணும் எக்ஸ்ட்ரீம் மோடில், தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடணுங்க. அப்போ அந்த கீழே இருக்கிற ஒரு இடம் வருங்க, அதனால ஐயோ அது பேருண்ணா நல்ல பேருங்க. அந்த கீழே ஒரு டவுன் மாதிரியே அதுதாங்க இருக்குல்ல, செம்ம கஷ்டமே. இது வரைக்கும் யாருமே எக்ஸ்ட்ரீம் மோடில் தமிழ் வாய்ஸ் ஓவரில் பண்ணல, நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன். எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஜெனி கேமிங்கு, விடிஜி, அவங்களாம் ஹார்ட் மோடில் தான் பண்ணியிருக்காங்களே தவிர நான் தான் இங்கே நைட் மேர் மோடில் ஆடினுக்கிறேன். நீங்களாம் கேட்கலாம், ஹார்ட் மோடு நைட் மேரை ஒன்று தானே? ஒன்றும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நைட் மேர் வந்துக்கினே இருக்கும் அந்த பேய். இதுவே ஹார்ட் மோட்னா ஒரு சில தடவை வருமே தவறுது பாருங்களேன், ஒரு சின்ன சவுண்ட் விட்டாலும் வந்துக்கினே இருக்கும். அதனால் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கே இதை நின்று போவோம். ஏன்னா அந்த சைடு அந்த கிராஸ் திருவினாங்க ரொம்ப கஷ்டம். அது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, திடீர்னு வந்துடும், யாருக்கும் அதுவும் தெரியாது. ஐயோ அம்மா, திடீர்னு கதுக்குள்ளேருந்து கூட வருங்க. அதனால தாங்க பயமாக இருக்குது, நம்ம நினச்சி பார்க்க முடியாது. இந்த கேமில் கதவுலேருந்து கூட அது வரும், அப்படியே புகுந்து வருங்க. கதவு கூட திறக்குது, அப்படியே கழுத்து, வெறும் ஒரு கழுத்து மட்டும்தானே அப்படியே வருங்க. சரி, ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஐஸ் இருக்குது. டே கதவு திறந்தா உள்ளே வருங்க, அதனால தாங்க கத்துனேன். சரி, ஓகே. அட பாவி, இந்த மேலே போகலான்னு பார்த்தா இது மேலே போதுங்க. இந்த கேமு இருக்கிறதுல இப்போலாம் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் மேலே போ. என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடிலாம் கேம் அத்தனை இருந்ததுங்க, ஆர்ஆர் இருக்குன்னு. இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் போய் ஆர்ஆர் கேமை தேடினா ஒரு கேம் கூட வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு உலகம் மாறிடுச்சு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி கேமும் மாறினுக்கு. ஆனால் இந்த கேம் நடுவில் நான் ரீசெண்டாக தான் ஆடினேன். ஃபுல் லெவல் எல்லாத்துலேயுமே நைட் மேரை முடிச்சிட்டேங்க எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த லெவல் 4 ஒரு நாய் இது வரும், அது வரைக்கும் அதுதான் என்னால் இன்ன வரைக்கும் முடிக்க முடியல. அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்குங்க அது என்னாலே முடிக்க முடியல. இத்தனைக்கும் நான் ஒரு மாதமாக தொடர்ந்து ஆடுறேன் அதை. சரி, ஓகே, இப்போது நம்ம 11 பேக்கு பேசிக்கின்னு எடுத்துட்டோம். இந்த கீழே அந்த அதுக்கு ஏதோ இங்கிலீஷில் பேசுவாங்க, சொல்லுவாங்களே வெளிநாட்டில், குடோனா, அந்த இடம் தாங்க இருக்குல்ல ரொம்ப கஷ்டமே. அந்த இடத்துல எடுத்துட்டா போதுங்க. நமக்கு வேறு சாவி தரும். அப்போ சாவி கொடுத்துட்டானுங்க. தெரியாதனமாக நான் பேசிக்கிட்டே இதை ஆன் பண்ணிட்டேன், இல்லைனா அது இங்கேயே தான் சுற்றின்னு இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம சீக்கிரம் போகலான்னு பார்த்தா இது வேறு ஆடின்னு இருக்குது. ஸோ எப்படிங்க சொன்ன மாதிரி 6 மணிக்கு போட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, இது நாங்கள் ரொம்ப பொறுமையாக போகுது கேமு. ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறேன்னா ஒரு மாதிரி பொறுமையாக இருக்குது கேமு. ரொம்ப ஸ்மூத்தே இல்லாமல் ரஃப்பாக இருக்குங்க கேமு. இப்போதைக்கு 15 பாக எடுத்தாச்சுங்க. ஏன் இப்படி இருக்குது? செட்டிங்ஸில் ஏதாவது தப்பு இருக்கா? சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஏற்றிட்டோன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு நம்ம நாளைக்கு எனக்கு டைம் இருக்கும். என்னென்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாப்டர் 2 எக்ஸ்ட்ரீம் மோடு போட்டுடுறேன் நைட்டு. மறக்காமல் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதை ப்ளேலிஸ்ட்டில் போடுறேன். அப்படி நீங்கள் எல்லா சாப்டரோட நைட் மேர் முடிவுன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். இன்னும் 12 பாகம் அந்த கீழே தாங்க எடுக்கணும். இது எங்கே விட போதும், இங்கே விட்டுருக்குங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ வேறு இந்த பேய் வேறு எங்கே இருக்குன்னே தெரில. அது ஏன் அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் ஈஸியாக அங்கே கூப்பிட்டு போயிடும், இல்லைன்னா நம்மளே தான் போகணும். அதனால் நம்மளே போயிடுவோங்க, ரிஸ்க் எடுத்து. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். நானே இது ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாங்க. எவ்வளோ
ஒரு 10-15 நாள் கழித்து எடுக்கிறேன். இன்னும் அப்படியே டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ரொம்பலாம் எதுவும் பண்ணல. லைட்டாக ஆடுற மாதிரி சவுண்டு கேட்குது. சவுண்டு கொஞ்சம் ஏற்றிக்கினா தான் எனக்கும் காது கேட்கும். அது எங்கே வருதுன்னு, எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. எங்கே வர மாதிரியே இருக்குது, வராத மாதிரியே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு இங்கே நிற்போம் நம்ம. இன்னும் செம கேமுங்க இது. வந்துருச்சுங்க. இந்த சவுண்டு ஃபுல்லாக நிற்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே தாங்க முக்கின்னு இருக்கணும். அது போனதுக்கப்புறம் தான் நம்மளால் இருக்க முடியும். இப்போ சவுண்டே கேட்கல. ஓடு. அப்பா இன்னும் 10 பேக் தாங்க இருக்குது. 10 பேக் எங்கே வச்சுருக்கானுங்க வேறு தெரியலையேங்க. இந்த இடம் தாங்க நான் தோற்றுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ கஷ்டமான இடங்க இதெல்லாம். நான் இப்போ அசால்ட்டாக ஆடுறேன்னா எல்லாத்துக்கான திறமை தான். திறமைன்றதை விட ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். இங்கே 4 பேக் தராங்க. சில டைமில் 3 பேக் 2 பேக் தாங்க தருவாங்க. இன்னும் 4 பேக் எடுத்துகிட்டு எங்கடா 4 பேக் எடுக்கிறது கூட முக்கியம் இல்லைங்க. அது திருப்பி அந்த மெயின் டோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும்ல, அங்கே தாங்க இது எனக்கு பிடிச்சிரும். என்ன ரிசர்வ் அங்கே தான் பார்த்துருக்கணும். ரொம்ப கஷ்டமான கேம். மேலே கூட வச்சுருக்கானுங்க. சில கேமில் மேலே இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஐஸ் எடுத்துப்போம். அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. 27, 28 இன்னும் ஒரே ஒரு பேக் தாங்க. எடுத்துட்டோன்னா கிளம்பிடலாம். அப்பா கேமே முடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். நம்ம எதுக்கோ நம்ம அந்த இடத்துல போய் இருந்து போய் நேரத்துக்கு வர டைம் தான். நீங்கள் எப்படி ஆடணுன்னா, இப்போ வந்துட்டிங்களா, இப்போ அது எப்படி இருந்தாலும் சவுண்டு கேட்டு அப்படி இப்படி வரலனாலும் பரவாயில்ல. இந்த ஃபாஸ்டர் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே நில்லுங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த ரூமுக்கு போகணுன்னா ரொம்ப லாங்கு, நீட்டு அநியாயத்துக்கு நீட்டு. இதை பார்த்தீங்களா வந்துருச்சு. அதுக்குள்ளே இதுவும் கொஞ்சம் ஏறிடும். இதுவும் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஐஸை பார்த்து யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக கிளம்ப வேண்டியதுதான். பிளான் போட்டு ஏதாவது செய்யணும். ஆனால் பிளான் போட்டு நடக்காது. சும்மா சொல்கிறேன். இந்த இடத்துல தோற்றன்னு வச்சுக்கோங்க, என் நிலமே அவ்வளோதான். போகக்கூடாது தான். இவ்வளோ சீக்கிரம் யார் போட்டிருப்பான்னு தெரில. டைம் கூட பார்க்கலங்க எவ்வளோ நிமிஷம் ஆச்சுன்னு. ஓகே, இப்போ நம்ம இந்த தாங்க ரொம்ப கஷ்டமான பார்ட்டே. இப்போ எப்படியாவது போனால் இப்போ அது எங்கே பாரா கீழே வந்துருச்சுங்க. இன்னும் உஷாராக கீழே வந்துச்சு. எவ்வளோ ஸ்பீடாக போய் பாருங்களேன். எப்போ போகணுன்னு வேறு தெரியலையே. என்னங்க அதுக்குள்ளே மேலே போயிடுச்சா? ஓகேங்க, இதுதான் கரெக்டான டைம். ஓடு. ஓ அந்த முடிச்சிட்டோங்க. அவள் தாங்க. எதுவும் சொல்கிறான் என்னவா? எப்போ இங்கே எதோ நான் மாட்டிக்கினேன், இங்கே எதோ ரொம்ப இருக்குது, அதனால தான் என்னை ஆடி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரக்கூடாது. ஏதோ நிழல் மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறான். நிழல் இல்லைடா, பேய்டா. பேய்டா. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம சாப்டர் 1 எக்ஸ்ட்ரீம் மோடில் முடிச்சிட்டோம். நீங்களே நினைக்கிறேன் என்னடா இவன் அசால்ட்டாக தோக்காமல் முடிச்சிட்டான்னு. இந்த ஒரு லெவலை காமிக்கிறேன். இந்த லெவல் இருக்குல்ல, இது அந்தளவுக்கு இதே இப்போ நம்ம ஆடணும்ல சாப்டர் 1 இதே மேப்பு தான். ஆனால் இது வேறு மாதிரி வரும். எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் ஒரு இது மாதிரிங்க. அது ரொம்ப கஷ்டம். நீங்களே நான் எத்தனை அடி தோப்பேன் நீங்களே பார்த்து ரசிப்பீங்க. அந்தளவுக்கு தோப்பேன். இதெல்லாம் ஈஸிங்க. இதெல்லாம் நைட் மேரெலாம் ரொம்ப ஈஸி. இந்த ட்ரிபிள் ஸ்டார்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடினா ஃபுல் ஸ்டார் தருவாங்க. என்னால் இத்தனைக்கு நான் 1 மாதம் தொடர்ந்து ஆடுறேன். என்னால் இந்த சாப்டர் 3 ஆடவே முடியலங்க. இந்த ஃபுல் நைட் மேர் ஆடவே முடியல. ஆட முடியலன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு கஷ்டமானதுங்க. நான் எடுத்துருவேன். எப்படின்னா ஒரு 21 பேக் எடுப்பேன். அதுக்கு மேலே என்னால் எடுக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டம் இந்த கேமு. இதெல்லாம் என்லெஸ் மோடு, அந்த மாதிரி மல்டிப்ளேயர்லாம் என் ஃப்ரெண்டுங்களோட போடுறேன். பார்க்கலாம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சாப்டர் 2 இதே டைமுக்கு கரெக்டாக வந்துடும். மறக்காமல் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.